நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடி நீயே சட்டியை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு இப்ப உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன நாடகம் ஆடுறியா? யார் நாடகம் ஆடுறாங்க? யார் நாடகம் ஆடுறாங்க? அம்மா வச்சேன்னு பாக்குறேன். இல்லனா போது நிறுத்திடி. சும்மா கத்திக்கிட்டு இருக்கா. அந்த கேடு கெட்ட வீட்டுக்கு நீ தானே மாப்பிள்ளை அனுப்பி வச்ச? ஒரு பொண்டாட்டி செய்யற காரியமாடி இது? ஆமா, எந்த பொண்டாட்டியும் செய்ய மாட்டா. நலாயினின்னு ஒத்தி அவ புருஷனை தூக்கி கூடையில வச்சு தாசி வீட்டுக்கு அனுப்பினாலே அவளை நல்லவ பத்தினின்னு தானே எல்லாரும் கொண்டாடுறீங்க. அதே மாதிரிதான் நானும் அவர் சந்தோஷமா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். சந்தோஷமா அனுப்பி வச்சேன். நலாயினி புராணத்துல வர்ற பொம்பளை தானடி. அது நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரி, சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்க? அது என்னோட வேதனை. உனக்கு யாரும் இல்லைங்கிற வேதனை தானே? நீங்களா இருக்கீங்களே. நாங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? வயசு ஆகிக்கிட்டே போகுது. வேலை வந்தா கிருஷ்ணாராமான்னு போய்கிட்டே இருக்க போறோம். பொண்ணுதான் போயிட்டா, புருஷனையாவது இறுக்கி பிடிப்பேன்னு பார்த்தா அந்த சிரிக்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேடி. என்ன என்னமா பண்ண சொல்ற? 4 மணி ஆச்சுன்னா அவர் அல்லாடுறது பார்த்தல. நான் அனுப்பலாம் அவரே போயிருப்பாருமா. ஆமாண்டி, முத்தையை சொல்கிறது நிஜம்தான். சாராயம் குடிக்கிறவனும் பொம்பளை சோக்கு உள்ளவனும் உடனே தெரிஞ்சிட மாட்டாங்க. பொழுது போய் விளக்கு வச்ச உடனே அவங்களுக்கு அந்த சாராய ஞாபகமும் கண்ட சிரிக்க ஞாபகமும் வந்துடும். அதனால் மாப்பிள்ளை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே மனசு மாதிரி நிரந்தரமாக நம்ம கூடவே தங்கிடுவார். வந்துருவாரப்பா? வந்துடுவாருமா. வந்து நம்ம கூடவே தான் இருப்பார். நம்பு. வந்துடுவாருப்பா. அவர் வரணும்பா, வரணும். என்கிட்ட வந்து ஏம்மா டாக்டர் எப்பம்மா வருவாரு? வருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போய் உட்காருங்க. இதேதான் சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணிருக்கேம்மா, வருவாங்க. அங்க போய் உட்காருங்க. சனி, இதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வாந்தி பேதின்னு வந்துடுது. டாக்டர் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு ஆகுமா? அது வரைக்கும் நாம இங்க உக்காந்துதான் ஆகணும். 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேம்மா. பிள்ளைக்கு ஜுரமா இருந்தது. மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இன்னும் ஜுரம் தீரலன்னு இந்த அதுகிட்ட சொல்ற பேசாம நிக்கிது. என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? ஏதாவது வாய் திறந்து சொல்ல. எதுக்கடுத்தாலும் சிரிச்சிரு. ஒண்ணு பேந்த பேந்த முடி, இல்ல சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன ஜென்மமோ? என்னடா இது, இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த டாக்டர் இன்னும் காணோம். சரி, எப்ப வருவாருன்னு அந்த செங்கோருங்க கிட்ட கேட்டுட்டு வரேன். இங்கே இரு. நான் கிளவி, நீ கொஞ்சம் குமரி. நீ பார்த்து வர வேண்டியதானே பாதி கிளவி. என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு வர நந்தி மாதிரி நடுவுல வர. இவ வீட்டுக்காரு பெரிய கலெக்டர். இவ வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். நாங்க நந்தி மாதிரி குறுக்க நின்னுட்டோமா. படி படி படி. களவாணிட்ட வச்சுக்காத, வாய கிழிச்சு தச்சிருவேன். இவ ஊசிய கையில எடுத்துக்கிட்டு திருவா போல இருக்கு. வாய கிழிச்சு தக்கிறதுக்கு. மாமா லேட் ஆயிடுச்சு மாமா. பசிக்குதா மாமா? நான் வந்துட்டு இருந்தேன்னா ஒரு ஊமைய விழிகள் கிளவி ஒண்ணு இடிச்சு சுத்தி. ஐயோ அதான் லேட்டு மாமா. ஐயோ மாமா தலை சுத்துது மாமா. பசிக்குதா மாமா? என்னாச்சு சொல்லுங்களே. ஏன்டி இந்த புரண்டு எனக்கு பசிக்கல. 1/2 மணி நேரம் கழிச்சா சாப்பிடுவோம். போ. அப்படியா? டாக்டர் வந்தாரா? பார்த்தாரா?
டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னாரா? இன்னும் 1-2 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாரு. மாமா, இருக்கிற நான் உங்களை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி மாமா இப்படி அடிபட்டிருக்கு? உங்களுக்கு ரூம் போட்டு 10 நாளும் வச்சு கும்பிடுறாங்களா? இது ரொம்ப முக்கியமாடி. சரியான எவ்வளவு இருக்கா கலவாணி? ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குதுல்ல? அழக்கூடாது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சூனியக்கார கிழவி, அதான் குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கு. அது மூஞ்சியே சரி கிடையாது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்டி. நீங்க எதுக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்? தயவுசெய்து பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? இல்ல கலவாணி, ஒருவேளை அந்த குழந்தை செல்லமக்கா குழந்தையா இருக்கலாம்ல? ஆமா, செல்லமாணி குழந்தை உங்க பக்கத்துல அப்படியே வந்து உங்க பெட் பக்கத்துலயே வந்து படுத்திருக்க போதா? வேற வேலை இல்ல? இல்ல கலவாணி, மல்லிகா கண்டிப்பா மாப்பிள்ளை குழந்தை சேர்த்திருக்க மாட்டா. அந்த குழந்தை ஒருவேளை இந்த குழந்தையா இருந்தா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க, நான் பாக்குறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண ஜலம் தான். இந்த மருந்தை 4 நாளைக்கு கொடுங்க. அப்படியும் சரியாகலைன்னா மறுபடியும் கூட்டிட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? உங்களை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்ல சும்மா ஏன் சேச்சு வரீங்க? இருங்க. உங்களை டாக்டர் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்காம ஏன் சேச்சு வரீங்க? பாருங்க பாருங்க மாமா, நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா. அடியே கலவாணி, இந்த அடி அடிச்சேன்னு வச்சுக்கைய 1-2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ற டாக்டர் ரீஅட்மிஷன் போடுற போறாண்டி. அடி பாவி, ஐயோ பாருங்க மாமா. முடியலடி. ஐயோ என்னங்க இது? அப்பா வச்சுட்டு போன காஃபி இன்னுமா குடிக்காம இருக்கீங்க? டைமுக்கு பேப்பர் வரலன்னா பேப்பர்காரனை திட்டுவீங்க, நேரத்துக்கு காஃபி கொடுக்கலன்னா என்ன திட்டுவீங்க. இப்ப ரெண்டுமே பக்கத்துல இருக்கும்போது இப்படி கவனிக்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? அடிப்போடி, வாழ வேண்டிய பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? எனக்கு இந்த பேப்பர் பார்க்கறது, காப்பி குடிக்கிறதெல்லாம் விருப்பமே இல்லடி. நீங்களாவது சகஜமா இருக்க மாட்டீங்களான்னு தான் நான் உங்களை வம்புக்கு இழுக்கிறேன். அது புரியாம நீங்களும் முத்தழகி மாதிரி மூலையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? என்னது, முத்தழகி இன்னும் எந்திரிக்கலையா? தூங்கினா தானேங்க எழுந்திருக்கேன். நாம அவ்வளவு சொல்லியும் கேட்காம மாப்பிள்ளை அந்த கடங்காரி வீட்டுக்கு அனுப்பிட்டு இவ ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே முகமெல்லாம் வாடி போயிருக்காங்க. காலம் போன காலத்துல இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கான் போட்டு. அது இல்லைங்க, அதை விட மோசமா எழுதியிருக்கான். இத பாருங்க, யமகாதிகி வந்துட்டான். வணக்கம்மா. ஏய், என்னது என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி வந்து நுழைஞ்சிட்டு இருக்க? அதான் உனக்கு தேவையான ஆளு உன் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? ஏண்டி, என் மாப்பிள்ளை இனிமே டேராவை அங்கேயே போட்டுடுறேன், துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வான்னு உன்னை அனுப்பி வச்சாரா? என்னம்மா இது? என்னதான் நான் உங்க பொண்ணுக்கு சக்களத்தியா இருந்தாலும் காலங்கத்தால உங்க வீட்டு வாசப்படி தேடி வந்து நிக்கிற ஒரு அழகான பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்னையும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்க கூடாதா அம்மா? ஐயோ, அடி பாவி, அவ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்குள்ள அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து தொலைச்சு அனுப்புடி. அப்பா. ஐயோ, அப்பா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க வரல. நான் எங்க அக்காவை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, தாங்க முடியலையடா. ஐயோ. அப்பா, ஐயோன்னு சொல்லக்கூடாது, முருகா முருகான்னு சொல்லுங்க. ஐயோ முருகா, தாங்க முடியலடா முருகா. ஐயோ. எங்கடி போறா? அக்கா. என்னங்க இது கூத்து?
முந்தியெல்லாம் முறைச்சுக்கிட்டு பகைச்சுக்கிட்டு நிப்பா. இப்ப என்னடான்னா அம்மாங்கிற அப்பான்னு இந்த கொலை கொலையறா. அடியாண்டி அக்கான்னு உறவு கொண்டாடிட்டு போயிருக்க, அதை விட்டுட்டிய. அதாங்க ஏன் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? இந்த பார், இவளை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டேன்னா இருக்கிற இந்த 4 முடியும் கொட்டிடும். பரவாயில்லையா உனக்கு? ஐயோ என்னது? அம்மா என்ன காப்பாத்துமா, இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா. என்னாச்சுமா? அக்கா அக்கான்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, இவகிட்ட இருந்து காப்பாத்து. உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என்ன வேணும்? நான் தான் அப்பவே சொன்னனே எனக்கு எதுவும் வேண்டான்னு. அக்கா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதுவும் உங்க வாயில இருந்தே தெரிஞ்சாகணும். அவரை நீங்க தான் என் வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வச்சீங்களா? சொல்லுங்கக்கா, நிஜமாவே இந்த இந்த ஸ்னேகா வீட்டுக்கு போக சொல்லி நீங்களே அனுப்பி வச்சீங்க? அப்பா நீங்க சொல்லுங்க. அம்மா நீங்களாவது சொல்லுங்க, அக்கா அப்படி சொன்னாங்களா? இந்த பைத்தியக்காரி அப்படி சொல்ல போய் தானே அந்த ஆளு அர்த்தராத்திரில உன் வீட்டுக்கு வந்தாரு. என்னால அதை நம்பவே முடியல. எங்களாலே அதை நம்ப முடியல. மாப்பிள்ளை போறத பாத்துக்கிட்டு விதியேன்னு உட்காந்துருக்கிற தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாம போச்சு. அக்கா ஏன் இப்படி பண்ணீங்க? அவர் உங்ககிட்ட ஏதாவது கோமா நடந்துக்கிட்டாரா? இல்ல அடிச்சுக்கிச்சு வச்சுட்டாரா? ஏய், என்ன வேணும் உனக்கு இப்ப? எதுக்கு இப்படி நாடகம் போடுற? நாடகமா? நானா? இல்லக்கா, சொல்லுங்கக்கா, எதுக்காக அவரை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மனுஷனை எதுக்கு இங்க அனுப்பி வச்ச? நான் அனுப்பலக்கா, அவராதான் கிளம்பி வந்துட்டாரு. போகாதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமையில நான் இல்லையே. ஆனா நான் அவரை உன் வீட்டுக்கு அனுப்பினது அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. நிஜமாதான் சொல்றீங்களா? அவரு என்கிட்ட அதே தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் நம்பிக்கை இல்ல. ஏன்னா உங்க யாருக்கும் தான் என்ன பிடிக்காது. என்ன நீங்க எல்லாருமே எதிரியா தானே பாக்குறீங்க. அப்புறம் எப்படி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நான் யார பத்தியும் கவலைப்படல, அவரை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறேன். அவர் பட்டதெல்லாம் போதும். இனிமையாவது அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உன் வீட்டுல அவருக்கு கிடைக்குதுன்னா அவர் அங்க போறதுல என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அனுப்பி வச்சேன். இது போதும், இது போதும்க்கா. ஏமா சிரிக்கிறீங்க? அம்மா என்ன பார்த்தா காமெடி பேச மாதிரி தெரியுதா? அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸா கவனிங்க. இது போதும்க்கா, இது போதும். இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த செல்லம்மா என்ன, அந்த ஆண்டவனை நினைச்சாலும் இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. எப்ப நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு அவரை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்களோ, இனிமே நான் உங்க வீட்டு நாய், நன்றியுள்ள நாய். என் நன்றியை காட்டுறதுக்கு நான் 2 காரியம் பண்ண போறேன். என்ன கொலைக்க போறியா? இல்ல கடிக்க போறியா? ரெண்டுமே இல்ல. அக்கா! ஐயோ என்னப்பா இது? என்னங்க இது? கொலைப்பா கடிப்பாரு பார்த்தா கடைசியில கால்ல வந்து விழுந்துட்டா, காலை வாரிட்டு போறா. எந்திரிமா. ஐயோ எழுந்துமா. இல்ல நல்லா இருந்து சொன்னதானே எழுந்துப்பேன். ஐயோ சரி சரி நல்லா இருந்து தொலை. எழுந்திரு. எந்திரி. தேங்க்ஸ்க்கா. இப்ப நான் காட்டினது நன்றி. இனிமே நான் பண்ண போறது நன்றி கடன். என்ன எல்லாரும் ஒழிக்கிறீங்க? என்ன நம்புங்க. நான் உங்க மாப்பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா, அவர் வண்டியில தான் இருக்காரு. போய் கூட்டிட்டு வாங்க. என்னால நம்ப முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. இவ்வளவுக்குள்ள இவ்வளவு பெரிய நல்ல மனசு இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, இனிமே இதுதாங்க உங்க வீடு.
நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் தடுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எப்பவாவது தான். அந்த எப்பவாவது இவருக்கு என்ன பார்க்கணும்னு தோணும் போது இவர் என்ன பார்க்க அங்க வருவாரு. நீங்க யாரும் தடுக்க கூடாது. என்ன அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஒரு நாள் முழுக்க அவர் வராம இருந்துட்டாருன்னா நான் அவரை பார்க்கறதுக்காக இங்க வருவேன். அவர் என்கிட்ட பேசுறது நீங்க யாரும் தடுக்க கூடாது, சரியா? இதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? என்ன முத்தழகேக்கா? அக்கா பதில் சொல்லுங்கக்கா, பதில் சொல்லுங்கக்கா. அக்கா உங்க வாயால அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நான் சந்தோஷமா போயிடுறேன். என்ன யாருமே வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நான் இங்கே தங்கிட்டுமா? ஐயோ, அப்போ ஒண்ணு செய்யலாம், எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயோ, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஐயோ ஐயோனா அப்ப ஏன் வாழ்க்கை? அப்போ ஸ்னேகா ஒரு கேள்விக்குறியா? சொல்லுங்கக்கா, நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலனா அப்புறம் நான் ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். நீ முதல்ல சொன்னதுக்கே ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். அக்கா நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செல்லம்மாவை ஒழிச்சு கட்டுறோம். சரி என்னங்க, நான் கிளம்புறேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணா இங்கே இருந்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இல்ல வேணா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி வந்துருங்க. அதனது 2 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு? எங்க மாப்பிள்ள என்ன ஆயர் சைக்கிளா? போங்கப்பா. ஐயோ, நீங்க சரியான காமெடி பீஸ். ஐயோ, காமெடி பண்ணி பண்ணி உங்க தலையில முடியே இல்லாம போயிடுச்சு. வரேங்க வரேங்க. அவரை பாத்துக்கோங்கக்கா. பத்ரம். எங்க ஸ்னேகா உங்களை கொண்டு வந்து விட்டது இதெல்லாம் உண்மையா? அவளை விடு, என் பொண்ணை நானே கொன்னுட்டேனே. இல்லங்க, நம்ம பொண்ணை கொன்னது நீங்க இல்ல, அவளை கொன்னது அந்த செல்லம்மா. இவ சரியான காமெடி பீஸ தலையில மிளகா அரைச்சிடலாம் தானே நினைக்கிறீங்க? நான் காமெடி பண்றதே உங்க காலை வாடுறதுக்காக தான். உங்க கூட இருந்த அந்த செல்லம்மாவை பிரிச்சுட்டேன். உங்க கூட இருந்தே அந்த செல்லம்மாவை அழிப்பேன். உங்க எல்லாரையும் நடுத்தெருவில் நிக்க வைப்பேன். டிரைவர் போலாமா? டாட் வாங்க டாட். வாடா. டாட் என்ன டாட் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க டாட் உள்ள போலாம். நீங்க போய் அவளை பாருங்க, நான் வரல. ஆரம்பிச்சிட்டாரு. எங்கடா இன்னும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலையே நினைச்சேன், ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சுரேஷ் உங்க அப்பா கிட்ட பேசு.
ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. நீ எதுக்கு வந்தியோ அதை போய் பாரு. போ. என்ன டாட் குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம அஞ்சலி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா எப்படி டாட்? நம்ம பொண்ணு ஒண்ணு மாமியார் வீட்ல இல்ல. சம்பந்திங்க வந்து வாசல்ல நின்னு வரவேற்க. ஜெயில இருக்கிறவள வெளியில தான் எடுக்கல. உள்ள வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம் இல்லையா? நடந்ததை ஞாபகப்படுத்த சொல்றியா? உன்னை நான் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க சொல்றியா? அன்னைக்கு அந்த சதீஷை கல்யாணம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு வந்த வரைக்கும் ஒரு நாளாவது நான் சொன்ன வார்த்தையை கேட்டிருப்பாளா அவ? அன்னைக்கு மண்டபத்துல ஒரு வார்த்தை, நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பான்னு மதிக்காதவள பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? ஆமா, நடந்ததையே பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சாவ வீட்ல ஊதுற சங்க மாதிரி பூம்பூன்னு ஊதிட்டு இருக்காதீங்க. எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். டாட் ப்ளீஸ். வேண்டாம் டாட், நீங்க வர வேண்டாம். மம்மி வாங்க போலாம். டாடி வரலையா? வந்திருக்காரு. இல்ல அம்மா போய் சொல்றாங்க அஞ்சலி. அப்பாக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் பெங்களூர்ல, அங்க போயிருக்காரு. நீங்க 3 பேரும் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா டாடிக்கு என்னை விட பெங்களூர் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? அதான் நான் பார்க்க வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்னையே அப்பாவா அம்மாவா நினைச்சுக்கோ, புரிஞ்சுதா? உங்களை நான் குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் டாடிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. டாடியோட பாசமே வேற. சுரேஷ், நீ எப்படி இருக்க? ஏன் நல்லா இருக்க? அந்த ரத்னா செத்ததுல இருந்து இவர் இப்படிதான் இருக்காரு. பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு டைம்க்கு வரதில்ல. இவன் பிசினஸையும் சரியா கவனிக்கிறது இல்ல. ஏன் சுரேஷ் இப்படி பண்ற? இல்ல அஞ்சலி, யாரையும் நம்ம நேசிக்க கூடாது. இது நமக்கு சொந்தம்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு நம்ம தோத்து போயிட்டா உயிரோடயே இருக்க கூடாது, செத்து போயிட்டோம். ஏன் சுரேஷ் இப்படி பேசுற? மம்மி டாடிக்கு நீதான் ஆறுதல். நீ இப்படி பேசுனா அவங்களுக்கு வேற யார் ஆறுதலா இருப்பாங்க? பாத்தியா, நான் உனக்கு ஆறுதல் சொல்லான்னு வந்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. ஒரு விஷயம் கவனிச்சியா? நம்ம 2 பேரும் வசதியான வீட்டுல பிறந்தோம், துன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம டாடி ரொம்ப நல்லவர் சுரேஷ். இது பாருமா, இப்பதான் உங்க அப்பாவோட மனசு மாறி கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா உனக்கு சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சிருமா? எனக்கு ஜெயில இருக்கிறது பழகி போச்சுமா. ஆனா என்ன ஒண்ணு, கொசுக்கடி ரொம்ப சூடா இருக்கு. அதுவும் சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் இருக்கே. அதுதான்
ரொம்ப கொடுமையா இருக்கு. யார்கிட்ட நான் பேச மாட்டேமான மனசு ஏங்குது. ஆனா இந்த கைதிங்க பேசுறத கேட்டா பேசாம செவிடா பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. சரி, சதீஷ பாத்தீங்களா? எத்தனையோ தடவை அவர் வீட்டுக்கு போனேன், அவரை காணோம். எங்க போனாருன்னே தெரியல. சுரேஷ், உனக்காவது சதீஷ் பத்தின தகவல் ஏதாவது தெரியுமா? இல்ல அஞ்சலி, நான் அவன் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார் வீட்லயும் போய் தேடி பார்த்துட்டேன். சதீஷ் எங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த கொலைகார சஞ்சீவி சதீஷ கொலை பண்ணிருப்பானோ? அம்மா, ஏமா இப்படி பேசுற? சதீஷ் கொண்டு ஆக கூடாதும்மா. சதீஷ் உயிரோட இருக்கணும். எனக்கு பொறுக்க போற குழந்தைக்கு அப்பா இருக்கணும். நானும் சதீஷ் அதுகிட்ட இல்ல அஞ்சலி, அப்பா உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன் மனசு கஷ்டப்படுவேன் தான் அவரு பெங்களூர் போனதா நான் பொய் சொல்லி. தெரியும், எனக்கு தெரியும் சுரேஷ். நீ சொல்லும் போதே பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். டாடியால என்ன பார்க்காம இருக்க முடியாது. டாடி, எப்படி இருக்கீங்க? இங்க வாங்க டாடி, உங்க கையை தொட்டு பார்க்கணும். எப்படி கண்ணா இருக்கு? நல்லா இருக்கேன் டாடி. டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு போனாரு. இன்னும் 2 வாரத்துல குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே அத நீங்க தான் முதல் தூக்கி கொஞ்சணும். ஆனா என் குழந்தை அப்பா இல்லாத குழந்தைய பொறுக்க கூடாது. பிரசவ வலி வந்த உடனே சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. சதீஷ் எங்க டாடி? டாடி சொல்லுங்க, சதீஷ் எங்க? சுரேஷ், அம்மாவை கூட்டு போ, கூட்டு போ. நான் அஞ்சலி கிட்ட பேசிட்டு வரேன். ஆமா, இப்ப போய் என்ன ரகசியம் பேச போறாரோ? எந்த ரகசியமா இருந்தாலும் ஏன் முன்னாடி பேசுங்க.
இங்கே என்கிட்ட சண்டை போடுறதா வந்தியா? சொன்னா கேட்க மாட்டேன், வெளியில போ. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்கம்மா ப்ளீஸ். ஆமா, உங்க அப்பாவுக்கு எல்லாத்துலயும் ரகசியம் தான். இப்படி ரகசியம் பேசி பேசிதான் உன்னை உள்ள வச்சிருக்காரு. ச்சே, வாடா. என்னம்மா சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? சதீஷ் எங்க டாடி? தெரியல, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா நீ அனுபவிக்கிற தண்டனைக்கு பதில் சொல்லுவேன். டாடி ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. சதீஷ் விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம் அஞ்சலி, நீ ஜாக்கிரதையா இரு. டாடி சொன்னா பொறுத்துக்கங்க டாடி. டாடி சொல்றது கேளுங்க டாடி. சதீஷ் விட்டுருங்க டாடி ப்ளீஸ். விட்டுருங்க டாடி ப்ளீஸ். டாடி சொன்னா கேளுங்க டாடி. சதீஷ் விட்டுருங்க டாடி. டாடி டாடி சதீஷ் விட்டுருங்க. டாடி சொன்னா கேளுங்க டாடி. ஸ்னேகா, இப்போ எதுக்கு நாம இங்க வந்திருக்கோம்? ஏதோ சந்த பொந்தல் எல்லாம் கூட்டிட்டு வந்து கடைசியில இங்க நின்னுட்டு இருக்க. காலையில நீ என்கிட்ட என்ன கேட்ட? இப்படி மொட்டையா கேட்ட என்ன அர்த்தம்? அப்படி என்ன கேட்ட? என்னடி? அந்த செல்லம்மா ஜெயிச்சுக்கிட்டே போறா, நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கோம்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த காமனைய நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். நம்ம தலை தப்பிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நம்மள நம்பி அந்த கடற்கரையான் ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்திருக்காரு. இப்ப அவரு உன்கிட்ட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நிக்கிறாரு. அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக நீ அவர் வீட்டுக்கு போய் காமெடி பீஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹேய், அது என்னோட அவமானம். அந்த ஆவுடைய அப்பன் குடும்பத்தை அப்படியே பிரிச்சு நடுத்தெருவுல விட்டு பிச்சை எடுக்க விடணும். அதுக்காக காமெடி பீஸா என்ன, கிரிமினல் பீஸா கூட மாறுவேன். வடமலை கிட்ட நான் தோத்ததுல எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருக்கு. அந்த பொண்ணு ரத்னா செத்து போச்சுல்ல, அதுல அந்த ஆவுடைய பெண் குடும்பத்துல பெரிய பிளவே ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இத பாரு, இந்த சின்ன சந்தோஷம் எல்லாம் பத்தாது. அந்த வடமலைய சாகடிச்சு அந்த செல்லம்மா விதவை ஆனாதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். கவலை விடு, அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து அந்த செல்லம்மாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வை, அந்த செல்லம்மா நிச்சயமா நடுத்தருவுக்கு வந்துருவா. சரி, பேச்ச குறை. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் அத சொல்லு. அதோ அங்க ஒரு சிமெண்ட் போட்ட வீடு தெரியுதா? ஆமா, அங்க யாரு இருக்கா? அங்கதான் செல்லம்மாவுக்கு செக் வைக்கிற ஆப்பு ஒண்ணு இருக்கு. என்ன சொல்ற? சதீஷ்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் இப்ப எங்க? அவன் ஏதோ பூனைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அவன் பூனாவுக்கும் போல பட்டுக்கோட்டைக்கும் போல. அவனை இங்கதான் நான் வச்சிருக்கேன், அடைச்சு. என்னடி சொல்ற? ஆக்சுவலா அவன் பூனாக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா அவனை அப்படியே அலேக்க தூக்கி யாருக்கும் தெரியாம நான் தான் அவனை இங்க மறைச்சு வச்சிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, 24 மணி நேரமும் நான் உன் கூடவே இருக்கேன். ஏன் கண்ணிலேயே மண்ணை தூவி நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா? பெரிய ஆளுதான். சரி சரி விடு, எனக்கு இதை பத்தி பெருமையா பேசுறது பிடிக்காது. சரி, நான் சொல்றது செய். சொல்லு, என்ன பண்ணணும்? நம்மளோட எதிராளிக்கு
நான் தான் அந்த சதீஷை மறைச்சு வச்சிருக்கேங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். சரி, நான் எதிராளி வீட்டுக்கு போறேன். நீ அந்த சதீஷ் கிட்ட இரு. நான் அங்க இருந்து உனக்கு ஒரு ஃபோன் பண்ணும்போது நீ அந்த போனை சதீஷ் கிட்ட கொடு. மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரி, நீ சொல்றத செய்றேன். ஆனா நீ இப்போ எங்க போற? செல்லம்மா வீட்டுக்கா இல்ல சிவரஞ்சனி கிட்டயா? அதுல பழைய ஃப்ரெண்ட்ஷிப் டே. இப்போ புது ஃப்ரெண்ட், புது ரூட். நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் தெரியுமா? அப்போ உனக்கு தெரியும் அந்த புது ஃப்ரெண்ட் யாருன்னு. பிகாஸ் நான் எப்பவுமே புதுசுக்குன்னா புதுசு. போ. நான் தான் கோமதி. என்ன நீ மட்டும் வந்திருக்க? ஸ்னேகா வரல? ஸ்னேகா தான் வந்து டிராப் பண்ணிட்டு போனா. சதீஷ் எப்படி இருக்கா? எப்படி இருக்கான கேக்குறேன்? பானைக்குள்ள மாட்டிக்கிட்டு எலி மாதிரி பிராண்டிக்கிட்டே இருக்கான். எல்லாம் அந்த ஸ்னேகாக்காக பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவனை ஒரே போடா போட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாத. அவன் ஏதோ பொன் முட்டையிடுற வாத்தான். அவனை வச்சுதான் அடுத்த ஆட்டம் ஆடணும்னு சொல்லியிருக்கான். அதனால அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. அதுக்காக இவரெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறது? நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு அடைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு உயிர் எடுக்கிறான். எப்பவுமே உனக்கு ஊத்தி கொடுத்தா கூல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயோ, இப்ப ஏதாவது கொடுத்துருக்கியா என்ன? ஏன் கேக்குற? இல்ல, அவன் இப்போ சுயநினைவோட இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்னேகா இங்க ஃபோன் பண்ணுவா. அவன் பேசுற நிலைமையில இருக்கணும். அதான் முக்கியம். அப்ப நீ கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்க. இப்ப மட்டும் ஸ்னேகா ஃபோன் பண்ணட்டும். சதீஷ் பேச மாட்டான். குறவழியை கடிக்கிற மாதிரி குறைப்பான். அதான் எனக்கும் வேணும். வா போலாம். வா. எங்க அண்ணன் இருந்த வரைக்கும் வாசல்ல நின்னு சல்யூட் போட்டவ நீ இப்போ ஸ்னேகாக்கு சல்யூட் போட்டுட்டு இருக்கியா? அவனை வெளிய போன கொன்றுவோம். நீ என்ன சதீஷ்? எங்க அவ ஸ்னேகா? சதீஷ் சொல்றது கேளுடா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? கூலர். ஸ்னேகா எங்க அவகிட்ட பேசணும்னா இப்போ ஏன் ருத்ர தாண்டவம் ஆடுற? வா. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன 4 சவுத்துக்குள்ள அடைச்சு வச்சு வெளி உலகமே தெரியாம உள்ள வச்சிருக்கீங்க. இத பாரு, நான் ஸ்னேகாவை பார்க்கணும். ஸ்னேகா எங்க? சதீஷ் கொஞ்சம் ஸ்னேகா எங்க? ஸ்னேகா வருவா. சொல்றது கேளு. 5 நிமிஷத்துல அவ இங்க வந்தாகணும். சரி வா. இப்போ என்ன? உனக்கு ஸ்னேகாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? 5 நிமிஷம் இதுக்கு. 1 2 5 என்றதுக்குள்ள ஸ்னேகா இங்க வந்துருவா. சும்மா இந்த பரோட்டாவுக்கு ரசம் ஊத்தி சாப்பிடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் ஸ்னேகா கிட்ட பேசி ஆகணும். அவளை இங்க வர சொல்லு இங்க. சரி சரி சரி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இப்போ ஸ்னேகா உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா, பேசுவா. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஸ்னேகாவே உன்கிட்ட பேசுவா. சொல்லு ஸ்னேகா. என்ன கோமதி, ரொம்ப பிரச்சனை பண்றானா? பிரச்சனை பண்றானா? எல்லாரையும் படாத பாடு படுத்திட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ நேர்ல வந்த உன்னை கொன்னே போட்டுருவான். ஓ, அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கானா? ரொம்ப ரொம்ப ஆத்திரத்தோட மட்டும் இல்ல, வெறியோடவும் இருக்கான். வெரி குட். அதானே நமக்கு வேணும். இங்க
ஏகேவும் ரொம்ப கோவத்துல தான் இருக்காரு. சரி, போன் அவன்கிட்ட கொடு. என்ன சொன்ன? ஏய், நீ புது ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அது ஏகே தானா? கில்லாடிடி நீ. நீ மலை ஏறுவேன்னு தெரியும், ஆனா எவரெஸ்ட் சிகரத்துக்கே போய் கொடி நாட்டிட்ட. ஏய், பேச்ச குறை. போன் அவன்கிட்ட கொடு. கொடுக்குறேன். சதீஷ், ஸ்னேகா கிட்ட பேசணும் சொன்னல, இந்தா பேசு. ஏய், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இப்படி அடைச்சு வச்சிருக்கீ. உன் ஹெல்ப் எதுவுமே எனக்கு தேவையில்லடி. இத பாரு, இப்போ மட்டும் நீ எதிரில மாட்ட, உன் முட்டை கண்ணு ரெண்டையும் நோண்டி கோலி அடிக்க வேண்டி. சும்மா விட மாட்டேன். ஹேய் சதீஷ், ஏன் ஆத்திரப்படுற? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தானே நினைக்கிறேன். ஓ ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. ஏய், நான் சொல்றத கேளு. நான் யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏகே தானே. அஞ்சலிக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு வரான். ஏகே தானே பண்ணிட்டு வர எல்லாமே. பதில் சொல்லு ஸ்னேகா, பதில் சொல்லு ஸ்னேகா. நான் சொல்றது நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன, நான் வெளிய போனா அந்த ஏகே என்ன கொண்டு வரதானே பாக்குறேன். ஏய், நான் வெளிய போனா முதல்ல அவனை போட்டு தள்ளுவேன். மாமனாரா மருமகனான்னு பார்க்கலாம். இத பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நம்புறேன். நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. ஒண்ணு என்ன வெளிய விடு, இல்ல அந்த ஏகே வைக்க கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா அவனை இங்க. சதீஷ், நீ எனக்கு ஃப்ரெண்ட் தானே? ஆமா ஃப்ரெண்ட் தான். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி சதீஷ், நீ என் ஃப்ரெண்டு, ஆசைப்பட்டு கேட்டுட்ட. ஒரு 5 நாள் பொறுத்துக்கோயே. எதுக்கு 5 நாள் டைம்? அதெல்லாம் ஒண்ணு முடியாது, உடனே பண்ணு. நீ என் ஃப்ரெண்ட் தானே, சொல்லு. என்ன சார், நான் உங்க ஃப்ரெண்டா இல்ல சதீஷ் ஃப்ரெண்டா? ஹலோ 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 கோமதி, சொல்லு ஸ்னேகா. உன் வேலை முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து நீ கிளம்பிடு. சரி. என்ன சொன்னா? ஏய், என்ன சொன்னா? ஏய் சதீஷ், என்ன சொன்னாங்கறல? சதீஷ், ஏன்பா ரொம்ப ஆத்திரப்படுற? கூல், சொல்றேன் வா. அவன் என்ன சொன்னான்னு சொல்றேன் வா. எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லல. என்ன ஏகே சார், இப்போ என்ன நம்புறீங்களா? இனிமே நான் போய் சொல்றேன், உங்களை ஏமாத்த பாக்குறேன்னு கத்துனீங்க, கூச்சல் போட்டீங்க. சார், நான் வெறும் காத்துல ஓவியம் வரையறவ இல்ல, பக்காவா பெயிண்டிங் பண்றவ. இப்ப நான் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங் சதீஷ். டென்ஷன் பண்ணாத. எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. கே சார், காம் டவுன். நீங்க ரொம்ப நல்லவர் தான். நல்லவ இல்ல. அட தெரியும் சார். என்ன, ஒரு 3 கொலை பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க அந்த கொலையை பண்ணதை வச்சுதான் நான் கேம் ஆடிட்டு இருக்கேன், தெரியுமா? Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.